கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு காலத்துல விசிகவுடைய கொள்கை முழக்கங்களில் ஒன்றான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கருத்து தற்போது தமிழ்நாடு அரசியல் சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. எந்த முழக்கத்தை விசிக யாரும் எடுக்க தயக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எடுக்க தயக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை எடுத்திருந்தாங்க. அது தற்போது சாத்தியமாயிருக்கிறது. விசிக அமைச்சரவையில் பங்கேற்கணும்னு ஒரு கருத்தை கூட ஆதவோஜனா மூலியமாக விஜய் அவர்கள் கூட விசிகாவுக்கு கொடுத்திருப்பதாக ஒரு கருத்து வருகிறது. விசிக நோக்கி பல்வேறு ஆஃபர்கள் கூட தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமாவளவர்கள் கூட நாங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு எங்களோட முடிவை சொல்றோம்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த அமைச்சரவையில் ஏதாவது பங்கேற்க வாய்ப்பு இருக்கா விசிக? நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தாவேக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான சில தொகுதிகளை காங்கிரஸ் உடனடியாக கொடுத்து விட்டது. ஆனாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான போதிய இடங்கள் இல்லாததனால் எங்கே பாஜகவின் துணையோடு தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பதற்றம் தமிழகத்தை சூழ்ந்திருந்ததை அனைவரும் அறிவோம். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் யாரும் வாருங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளாமல் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வெளிப்படையாய் அறிவிப்பு செய்து கடிதம் எழுதினார். இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர் முழுக்க அவரது பிரச்சாரத்திற்கு முன்பிருந்தே கடுமையாக அவர் விமர்சித்தது, எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை. அந்த கூட்டணியில் இடம்பெற்ற இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் தான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுத்தார், கடிதம் எழுதினார் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியது. இது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அவர் கட்சி தொடங்கியவுடனேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருகிறேன், வாருங்கள் என்று யாருக்கு வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தார் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே தேர்தலுக்கு முன்பாகவே அழைப்பு கொடுத்திருந்தார். இதெல்லாம் நாம் எப்படி கையாண்டோம், அந்த அரசியல் சூழலை எப்படி விடுதலை சிறுத்தைகள் எதிர்கொண்டது, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதியாக இருந்தது என்பதையெல்லாம் கண்கூடாக தமிழக மக்கள் பார்த்து வருகிறார்கள். இன்றைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் என்கின்ற நிலைக்கு தாவேக வந்திருக்கிறது. தமிழக அரசு வந்திருக்கிறது அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதற்கு. காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்று வெளிப்படையாக அவர்கள் அறிவித்துவிட்டார்கள். அதுபோக எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் தான் கூட்டணி என்பதையும் அவர்கள் கட்சியின் நிலைப்பாடாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் விசிக, இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருந்து கொண்டு ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவிற்கு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு என்று நாம் கொடுத்திருக்கிறோம். அதனால் கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரோடு சேர்ந்து 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான இலாக்காவும் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு தாவேகாவின் தலைவர்கள் ஒருவரான தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அவர்கள் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், இது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் விருப்பம் என்று வெளிப்படையாக இன்றைக்கு காலை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பிறந்த நாளில் அவரது திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்திவிட்ட அந்த நிகழ்வில் பதிவு செய்தார். உடனடியாக மறுபடி ஊடகங்கள் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டன. உடனடியாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவரிடம் நேரடியாக கேட்டார்கள். அவரும்
இந்த அழைப்பிற்கு நன்றி தெரிவித்துவிட்டு எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், மாநில பொருளாளர் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி விரைவில் ஒரு முடிவெடுப்போம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த ஆதரவு தருவதற்கான விவாதம் நடந்தது என்பது குறித்து இப்போது வரை விமர்சனங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் சிறுத்தைகள் மீது ஏற்பட்டிருப்பதை நாம் அறிந்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் 1999 தேர்தல் அரசியலில் அடியெடுத்த நாள் முதல் மூப்பனார் அவர்களின் தலைமையில அந்த கூட்டணியில் இடம்பெற்றோம். ஜெயலலிதா அம்மையாரோடு 6 மாத காலம் அரசியல் செய்தோம் கூட்டணியில. பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீண்ட காலமாக பயணம் செய்து வருகிறோம். இதை நியாயமாக அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய யாராயிருந்தாலும் இதை ஆய்வு செய்து பார்ப்பார்களே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அல்லது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே அதிகமாக இடம் கிடைக்கிறது, இங்கே அதிகமாக இடம் கிடைக்கிறது, அங்கே வாய்ப்பு நன்றாக இருக்கிறது என்று யாரையும் உதறி தள்ளிவிட்டு வந்தது கிடையாது. மூப்பனார் அவர்களோடு கூட்டணியிலே இருந்தபோது மூப்பனார் தான் அதிமுகவிற்கு போனார், நாம் போகவில்லை, விடுதலை சிறுத்தைகள் போகவில்லை. திமுகவோடு இருந்தபோது திமுக தான் 2004 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எமக்கு இடமில்லை என்று சொன்னது. அவர்கள் 7 கட்சி கூட்டணி அமைத்தார்கள். நாம் அங்கே இருப்பதற்கு எவ்வளவோ முயற்சி மேற்கொண்டோம். அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தேவையில்லை என்று தள்ளி வைத்து விட்டது. 2006 அதிமுகவோடு கூட்டணியிலே இருந்தோம். உள்ளாட்சி தேர்தல் வந்தது. உள்ளாட்சி தேர்தலில் அன்றைய அதிமுகவின் தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்திப்பதற்கு 3 நாட்கள் முயற்சி எடுத்தும் அதற்கான சூழல் இல்லாததனால் உள்ளாட்சி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவானது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம். தாவேகா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை அழைப்பு கொடுத்து விட்டார். ஆனாலும் கூட்டணியிலே ஒரு அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக வெளியே வராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக சென்று ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் பண்பு இருக்கிறது பாருங்க, அரசியல் அறநெறி, இதை யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. அதை விட்டுட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு திமுக இப்படியில் தான் கிடக்கிறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, திமுக விட்டில வெளியே வர்றதுக்கான ஒரு சூழல் இல்லை. ஏன்னா அரசியல் அப்படின்றதே கிடைச்சா ஓடிடுவாங்க. யாருக்கு எங்க லாபம் இருக்குதோ அங்க போறதுதான் தேர்தல் அரசியல். அப்ப இந்த அமைச்சர் அப்படிப்பட்ட இந்த களத்துல ஒரு தலைவர் நம்பிக்கைக்குரியவரா, கடந்த காலங்களில் யாரோட கூட்டணியில் இருந்தோமோ அந்த கூட்டணி கட்சியின் தலைவரை அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது, அது ஒரு அறமான நடவடிக்கை கிடையாது, அறம் சார்ந்த நடவடிக்கை கிடையாது, அது தப்பு, அப்படிப்பட்ட அரசியலை விடுதலை சிறுத்தைகளை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஜெனூனா நடக்கக்கூடிய அந்த பண்பை பாராட்டி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. பாராட்டி பேசுறதுக்கு யாரும் இல்லை. இந்த சூழல்ல தான் மறுபடியும் இந்த அழைப்பு கிடைச்சிருக்குது. அதனாலதான் இதை நாம் எங்களது உயர்நிலை குழுவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி முடிவெடுப்பதாக கட்சியின் தலைவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த அணுகுமுறை, இந்த வழிகாட்டுதல் கூட்டணியிலே இருக்கின்ற போதும் அல்லது கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற போதும் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தலைவரிடத்திலும் அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது கிடையாது. எம்மை வேண்டும் என்றால் அப்படி தள்ளி வைத்து பார்த்திருப்பார்களே ஒழிய, நாம் அப்படி கூட்டணி கட்சியின் தலைவர்களை அல்லது ஒரு கூட்டணியை உதறி எறிந்துவிட்டு வந்ததாக தமிழ்நாட்டில் வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பண்புள்ள அரசியலை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். அதனால திமுக கூட்டணியோட தொடர்வோம், அமைச்சரவை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அமைச்சரவை
வேண்டாம் என்பதும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதும் எங்களது தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு. அதற்கு அவர் சில வழிகாட்டுதலை ஊடகவியலாளர்களிடம் சொல்லியிருக்கிறார். எங்களது முன்னணி பொறுப்பாளர் நாங்கள் பேசிட்டு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முந்தைய நாள் 10ஆம் தேதி இந்த ஆட்சி அமைந்தவுடன் முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே அதிமுகவிலிருந்து திடீர்னு நாங்களும் இந்த இதுக்கு ஆதரவு தரணும் ஒரு 25 எம்எல்ஏ தரப்பு சி.வி. சண்முகம், திரு வேலுமணி இவங்கெல்லாம் சேர்ந்து தரதா தயாரானாங்க. நம்ம அதை பார்த்தோம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த விரிவாக்கம், அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுகவும் இடம்பெறும், 8 அமைச்சர் தர போகிறாங்க, 9 அமைச்சர் தர போகிறாங்க, இல்லை 3 அமைச்சர் தான் அப்படின்ற பேச்செல்லாம் ரெகுலராகவே ஊடகங்களில் விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு முந்தைய நாள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வேளச்சேரியிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுமே ஆனால், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிக்கப்பட்ட இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்களே ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். எங்களது உயர்நிலைக் குழுவில் கூடி இந்த ஆதரவு தொடர்வதா இல்லையா என்பதை நாங்கள் பேசி முடிவெடுப்போம் என்று சொன்ன உடனேயே மிகப்பெரிய ஒரு பதற்றம் தாவேகாவிலும் நடந்தது, அதிமுகவிலும் நடந்தது. அது அடுத்தால் போல இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளும் அதே செய்தியை வழிமொழிந்துள்ளார்கள். நாங்களும் அதிமுக ஆதரவு அல்லது அமைச்சரவையில் இடம்பெறுமையானால் தாவேகாவிற்கு தரக்கூடிய இந்த நிபந்தனையற்ற ஆதரவை நாங்களும் மறுபரிசீலனை செய்வோம் என்று அறிவித்து செய்துவிட்டார்கள். அதனால் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை என்பதை தற்போது தாவேகா முடிவு செய்துள்ளதாக அறிகிறோம். இதற்கு பின்னால் இன்னொரு அரசியல் இருக்கிறது. என்னவென்றால், சிதறி போன அல்லது 25 உறுப்பினர்களாக பிரிந்து போன அதிமுக 2ஆக உடைந்தது என்றெல்லாம் செய்தி வந்த இந்த நிலையில் அமைச்சரவையிலே அவர்கள் இடம்பெற்றார்களானால் அது உறுதியாகிவிடும். இந்த உடைப்பு, இந்த பிரிவு என்பது உறுதியாகிடும். இன்னைக்கு அதிமுகவையும் யார் காப்பாத்திருக்கா அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தான் காப்பாத்திருக்கிறார். இந்த ஒரு அறிவிப்பின் மூலம் அதிமுக வந்திருக்கவங்களுக்கு நீங்க அமைச்சர் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய ஆதரவை திரும்ப பெறுவோம், மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுல அதிமுகவை இணைச்சிருக்கிறாரு. ஓகே, அதிமுக ஒற்றுமையா இருக்கு. அப்ப அவங்களுக்கு அமைச்சர் இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நேத்தே அவர் எடப்பாடியார் அழைப்பு கொடுத்துட்டாரு. நீங்க தூய சக்தின்னு போனீங்க, அங்க உங்களுக்கான இது கிடைக்கல, வாங்க பேசிக்கிடுவோம். ஏன்னா இங்க திராவிட அரசியல் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒண்ணு. திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்த சாதி இறுக்கம் நிறைந்த இந்த தேசத்துல ஒரு நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்தியிருக்குன்னா அது திராவிடம் என்கின்ற கருத்தியலால் தான். அதனாலதான் நம்ம திமுக வலிமையா இருக்கணும், அதிமுக வலிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாவே பேசிட்டு வருகிறோம். பாஜகவோட சேராதீங்க, பாஜக எந்தெந்த கட்சிகளோட எல்லாம் சேர்ந்துச்சோ அந்த கட்சிகளை எல்லாம் பாஜக விழுங்கிருச்சு வட மாநிலங்கள்ல, அது அதிமுகவுக்கும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நல்லெண்ணத்தின் அடிப்படையில எடப்பாடியாருக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பலமுறை வெளிப்படையாக ஊடகங்களிலே சொன்னார். அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. 49 பேர் என்னமோ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுல 25-26 பேர் நாங்க அங்க போறோம் அப்படின்னு போறாங்கன்னா என்ன இது? யார் பண்ற வேலை? அப்ப இதை பாதுகாத்தது யார்? இன்னைக்கு அந்த அதிமுகவையும் ஒரு அறிவிப்பின் மூலம் ஒற்றுமை ஆக்கியிருக்கிறாரு. யார் ஒற்றுமை ஆக்கியிருக்காரு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பின் மூலம். ஏன்னா இப்ப தாவேகா ஆட்சியை தக்க வைப்பதற்கு இப்ப விசிகா நிபந்தனையற்ற ஆதரவு, கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு, IUML நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றப்ப 25 எம்எல்ஏ அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கிறாங்க. 118 பேர் இருந்தா போதும் அப்படின்ற இடத்துல 144 பேர் அவங்களுக்கு ஆயிருச்சு வாக்கெடுப்புல. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் தருவோம் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. தாவேகா நினைக்கிறதுல தப்பு கிடையாது, அது கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் அப்படி கொடுத்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொன்னது தாவேகா விரும்பிய ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர்களை தன்னுடைய அணியிலே சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதுல இருக்குது. ஏன்னா அதனாலதான் அவர் கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் கடிதம் எழுதினாரு. இன்னொரு பக்கம் இந்த அறிவிப்பின் மூலம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்ன இந்த அறிவிப்பின் மூலம்
அதிமுகவுல இருந்து வந்த இந்த 25 பேருக்கு அமைச்சர் இல்லைன்னு அவங்க சொன்னதுனால அதிமுகவினுடைய 49 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவையும் ஒண்ணுபடுத்திருக்காரு ஒரே வாய்ப்புல. இதை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களோ அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியலாளர்களோ இது சம்பந்தமா பேச மாட்டாங்க. அவங்களாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஏன் காலத்தாழ்வு பண்ணீங்க, உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்றனால இப்படி நீங்க காலத்தாழ்வு பண்ணீங்களா, அல்லது துணை முதல்வர் பதவி வேண்டுறதுக்காக நீங்க காலத்தாழ்வு பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்களுடைய முடிவுகளை, எங்களுடைய அறம் சார்ந்த அரசியல் நெறிகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க. கிடைச்சிருச்சுன்றக்கா உடனே ஓடலை. இப்பயும் கூட அவர் வந்து வெளிப்படையா அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட நாங்க எங்க முன்னணி பொறுப்பாளர்கிட்ட பேசி முடிவெடுப்போம்னு சொல்லியிருப்போம். நல்ல முடிவு வரும் என்று நம்புகிறோம். ஏன் அப்படின்னா, நான் உயர்நிலைக்குள்ள ஒரு உறுப்பினர். ஓகே. உயர்நிலைக்குழு கடந்த 8ஆம் தேதி இரவு நடந்துச்சு. உயர்நிலைக்குழுல பங்கேற்ற அவ்வளவு பேருமே அனைத்து உயர்நிலைக்குழுவை சார்ந்த முன்னணி தலைவர்களும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அவ்வளவு பேருமே நாம வெறுமன ஆதரவு தர வேணாம், அமைச்சரவையில இடம்பெறுறது நல்லது. ஏன் இடம்பெறுறது நல்லதுன்னா, 1999ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது சொன்ன வார்த்தைகள், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தோட தான் நம்ம வந்தோம். ஒரு 25 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து நழுவ விட்டுற வேணாம். இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக நீங்க யாருனாலும் வாங்கன்னு கூட கூப்பிடல. அவர் கூப்பிட்டுருக்கிறது இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஐயுஎம்எல்ஏ மட்டும்தான் கூப்பிட்டுருக்கிறாரு. வேற யாருக்கும் அவர் வந்து வெளிப்படையா கடிதம் எழுதல. அதனால இதுல வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுப்பதோட அமைச்சரவையில இடம்பெறது நல்லதுதான். ஏன்னா ஒரு நெடுங்காலமா அதிகாரத்தை சுவைக்காத ஒரு மக்களை அமைப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த விதமான அதிகாரத்தையும் அனுபவிக்காத ஒரு பெரும் கூட்டத்தை நாம் அமைப்பாக்கிட்டு இருக்கிறோம். அதிமுகல இருந்து ஒரு தலித் அமைச்சராக இருக்கலாம், திமுகல இருந்து ஒரு தலித் அமைச்சராக இருக்கலாம், காங்கிரஸ்ல இருந்து ஒரு தலித் அமைச்சராக இருக்கலாம், பாஜக இருந்து அமைச்சராக இருக்கலாம். ஆனா அதுவெல்லாம் தனிநபருடைய நலன் சார்ந்ததா இருக்குமே ஒழிய, ஒரு அம்பேத்கர் இயக்கத்திலிருந்து ஒருத்தர் உருவாகி அதுல ஒரு அதிகாரத்துக்கு போறப்ப அது அந்த ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகமும் உழைக்கும் சமூகமும் அதிகாரத்திற்கு போனதா மாறும். அப்படி உழைக்கிற சமூகம் அதிகாரத்திற்கு போறது தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இது நீங்க சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு அந்த உயர்நிலைக்குள்ள நாங்கெல்லாம் பேசணும். இது நாங்க எங்க இருந்தோ கத்துக்கிட்டது கிடையாது. தலைவர் சொல்லி கொடுத்தது தான், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லி கொடுத்தது தான். கடைசி மனிதன் ஜனநாயகம் வரணும்னா, எளிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். 2009ஆம் ஆண்டு இதே போல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி. அதுல கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு ஒரு சூழல் உருவாச்சு. அன்னைக்கு 2 எம்பி ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து அண்ணன் வந்து அன்னைக்கு மத்திய அமைச்சர் கேபினெட்ல இடம் பெற்றிருப்பாரு. கடைசி நேரத்தில் வெறும் 2300 ஓட்டுல வந்து விழுப்புரம் தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சு. ஒரு எம்பி தான் ஸ்டார் சின்னம். அன்னைக்கு நட்சத்திர சின்னமும் நமக்கு சொந்த சின்னமாக வந்திருக்கும், அமைச்சர் பதவியும் கிடைச்சிருக்கும். வெறும் 2300 ஓட்டுல சொந்த சின்னமும் பறி போயிருச்சு, நட்சத்திரம் அமைச்சர் பதவியும் அன்னைக்கு கிடைக்கிறதுக்கான அந்த கடைசி நொடியில மிஸ் ஆயிருச்சு. ஒரு எம்பி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் தரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் போயிருச்சு. ஏன்னா 11 பேர் வந்து அப்படி சிங்கிள் மெம்பரா இருந்திருக்கிறாங்க. 2009 காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 கட்சியை சார்ந்தவர்கள். அப்போ 11 பேருக்கும் தரணும், இவருக்கு கொடுத்தா 11 பேருக்கும் தரணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தப்ப நம்ம இன்னொன்று ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பா உறுதியா அன்னைக்கே கேபினெட்ல தலைவர் வந்து போயிருப்பாங்க. அதன் பிறகும் ஏராளமான வாய்ப்புகள், அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகளை வந்து அவர் வந்து புறம் தள்ளி வச்சுட்டாரு. அவர் வந்து ஒரு ஸ்டெடியா முடிவெடுக்கிறதுனால அதிகாரம் கிடைக்குது அப்படின்றதுக்காக உடனடியாகவே போய் வந்து யாரோடையும் கைகோர்த்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து உறுதியா இருக்கக்கூடிய தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். அதனாலதான் இந்த வாய்ப்பு இன்னைக்கு வரல, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாலேயே வந்துச்சு. 9ஆம் தேதியே அது வந்துச்சு. 8ஆம் தேதி இரவு நம்ம உட்கார்ந்து பேசுறப்பையும் உயர்நிலைக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பேருமே, பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார்ல இருந்து அண்ணன் சிந்தனை செல்வன்ல இருந்து
அனைவருமே இதை ரொம்ப உறுதியாக வலியுறுத்தி பேசணும். இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருமே, முன்னணி பொறுப்பாளர், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், கட்சியினுடைய மாநில பொருளாளர் எல்லாருமே வந்து இதில் வந்து உறுதியாக நம்ம இடம்பெறணும் அப்படின்றத ரொம்ப உறுதியாக சொன்னோம். ஆனால் இறுதியாக என்ன சொன்னா அப்படின்னோம்னா, இந்த உயர்நிலைக்குழு வந்து இந்த ஆதரவு வந்து அமைச்சரவையில் இடம்பெறமா இல்லையா அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு தர்றன்ற மாதிரி எல்லாருமே பேசி முடித்தோம். அவர் இந்த 8ஆம் தேதி இரவுல இருந்து இன்னைக்கு தேதி 20 தேதி ஆகி போயிருச்சு. 11-12 நாள் கடந்துருச்சு. ஊடகவியலாளர்கள் அவ்வளவு பேருமே அவரை சுற்றியே இந்த 12 நாள் இயங்கிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசியல் வந்து ஆளுங்கட்சியை சுற்றியோ அல்லது எதிர்க்கட்சியை சுற்றியோ இயங்கும் அப்படின்றத தாண்டி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை சுற்றியே இந்த 12 நாளும் ஊடகவியலாளர்கள், இந்த 12 நாள் ஏன் சொன்னால் அதுக்கு முன்னாடி தான் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் கூட்டிய உயர்நிலை குழுவின் முடிவில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவரை சுற்றியே ஊடகங்கள் சுற்றி கொண்டிருக்குது. ஆனால் தாவேகாவின் தலைவர் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற வேண்டும், அதுவும் குறிப்பாக கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கின்றார், நேரடியாக பேசியிருக்கின்றார். அதற்கான அந்த அழைப்பை விடுதலை சிறுத்தைகள் புறந்தள்ளுவதாக இல்லை. எம்முடைய தலைவர் அதை மிக உறுதியாக சொல்லியிருக்கின்றார். முன்னணி பொறுப்பாளர்களோடு உட்கார்ந்து பேசி, அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அழைப்பு கொடுத்த தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே சார், நன்றி.